ஒரு வண்டியில் ஒயிட் ஸ்மோக் வந்தால் அது எப்படி செக் பண்ணணும், அது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எப்படி சொல்கிறேன். சைலன்சர் செக் பண்ணி பாருங்கள். பிளாக் கலர் நமக்கு ஏதாவது கார்பன் கையில் ஒட்டி பிசு பிசுன்னு ஈரப்பதமாக இருக்க பாருங்கள். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா ஸ்பார்க் ப்ளக் ஐடி செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா நம்மளோட இன்ஜின் ஆயில் வந்து ட்ராப் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மூணுத்துலேயும் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக ஒயிட் ஸ்மோக் வருது. வந்து சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்து ஆஃப் இன்ஜின் பண்ணுறதா ஃபுல் இன்ஜின் பண்ணுறதா வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கனெக்டிங் ராடை செக் பண்ணிட்டுரும். அதாவது ஹெட் போர் பிஸ்டோன்னு கனெக்டிங் ராட் செக் பண்ணுறோம். கனெக்டிங் ராட் செக் பண்ணும்போது சைடு ஷேக்கு தான் இருக்குது, லைட்டாக இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகமாக சைடு ஷேக் இருக்கக்கூடாது, சென்டர் ஷேக்கும் இருக்கக்கூடாது. சென்டர் ஷேக் வந்து மெயினாக இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து சைடு ஷேக் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கனெக்டிங் ராட் வந்து ஃபுல் இன்ஜின் ஒர்க் பண்ணி ஆகணும். கனெக்டிங் ராட் வந்து லேத்தில் குத்து ரெடி பண்ணணும். இப்போ ஹெட்டு மட்டும் வந்து நாங்கள் அடுத்து ரெடி பண்ண போகிறோம் லேத்தில். அதுக்கப்புறம் வந்து இந்த போர் வந்து புது போர் போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டேங்க் வந்து எம்சிலாம் போட்டு ரொம்ப டேமேஜ் ஆனது. அதுக்கப்புறம் வந்து பட்டியெல்லாம் பார்த்து அந்த டேமேஜ் எல்லாம் ரொம்ப பக்காவாக நீட்டாக பண்ணி பெயிண்ட்லாம் அடித்து சூப்பராக இருக்குது. வண்டி ஒவ்வொரு பொருளும் பார்த்து செய்கிறேங்க. கஸ்டமர் வண்டி நினச்சி பண்ணாமல் நம்மளோட வண்டி மாதிரி நினச்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்காதீங்க, பண்ணிட்டு பாருங்கள்.